மோர் தென் டிக்கடா இந்த காம்பாக்ட் செடான் வேர்ல்டையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொன்னாக்க அது வேற யாரும் இல்லைங்க, டிசையர் தான். அந்த டிசையரை மக்கள்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க முன்னாடி. ஏன் அப்படின்னாக்க, என்னடா டிசையர் எங்க பார்த்தாலும் டீபோர்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த டீபோர்டு வெஹிக்கிள் நம்ம வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். பட் ஆனாக்கா நிறைய பேருக்கு ஆசையா இருந்துச்சு, இவ்வளவு மைலேஜ் கொடுக்குது இந்த வண்டி நம்ம வாங்குவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. இருந்தாலும் அது டீபோர்டா ஓடுறப்ப டீபோர்டா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இப்ப சும்மா கிளாஸா மாசா 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வந்திருக்கிறதாங்க நம்ம டிசையருங்க. வண்டி சும்மா அட்டகாசமா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வண்டி பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிடுங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் உங்களுக்கு, நிறைய காசு பத்தி பைக் பத்தி போடுவோம். நமக்கு அந்த வீடியோலாம் உங்களை வந்து சேரும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. டோட்டலாகவே ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் மாறி இருக்கு. பழைய டிசைருக்கும் இந்த டிசைருக்கும் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படி மாற்றிருக்காங்க. எல்லாம் மாறி இருக்கு. உங்களுக்கு பேனட்லேருந்து ஹெட்லைட்லேருந்து எல்லாம் மாற்றிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம பேனட்டை பாருங்க. உங்களுக்கு பேனட் செம்மையா இருக்கு. பேனட் உங்களுக்கு இது நல்ல வைடான பேனட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் ஒயிட் ஃப்ரண்ட் ஃபேஸியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செம்மையா இருக்குது. உங்களுக்கு இது பேனோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ரெட்டும் பேனோ பிளாக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. ஃப்ரண்ட் இந்த கிரில் பார்த்தீங்க அப்படின்னாக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தெரியுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து அடைச்சி உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்குது தெரியாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 6 ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1 2 3 4 5 6 ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஹெட்லைட் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் வந்துட்டு நம்ம பெருசாக இருக்கும், உங்களுக்கு ஒய்டராக இருக்கும், பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு இது பார்க்குறப்ப ஆடியில் ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடல் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு இது எல்இடி கிறிஸ்டல் விசல் ஹெட்லாம்ங்கிறது பார்க்கறதுக்கு ஐஸ் கியூப் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பாருங்க 6 ஸ்டெப் ஐஸ் கியூப் மாதிரி இருக்கும். உங்களுக்கு 1 2 3 4 5 6ங்க வித் ஒரு டிஆர்எல் வந்துருது. உங்களுக்கு இதுலயே நமக்கு வந்து இண்டிகேட்டர் வந்துருது. உங்களுக்கு ஃபாக்லாம் பொறுத்த வரைக்கும் இது எல்இடிங்க. உங்களுக்கு ஃபாக்லாம் எல்இடி தான். உங்களுக்கு ஹெட்லாம்ப் எல்இடி தான். உங்களுக்கு இண்டிகேட்டர் மட்டும் ஹாலஜன்ல வரும். உங்களுக்கு இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பழைய டிசைரை பொறுத்த வரைக்கும் கே சீரிஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நியூவா இசட் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இசட் 12 அப்படிங்கிற சீரிஸ் கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் உங்களுக்கு இன்ஜின் இது மொத்தம். பட் என்ன விஷயம் அப்படின்னா அது 4 சிலிண்டர், இது 3 சிலிண்டர். நோ இஷ்யூ, பெரிய மாட்டம்லாம் கிடையாது. இப்போ ஏன்னா 3 சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா வீக்கும் 3 சிலிண்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நோ இஷ்யூ. உங்களுக்கு 3 சிலிண்டர்னால நமக்கு வந்து NVH வந்து நல்லா தான் கிடைக்குது. உங்களுக்கு நாய்ஸ் வைப்ரேஷன் ஆப்ஷன் நல்லா தான் இருக்குது. நோ இஷ்யூ. உங்களுக்கு இப்போ இன்ஜின் நாய்ஸ் பற்றி கேட்போம் நம்ம. அப்படி வேற இப்போ வெஹிக்கிள் ஆன் பண்ணணும். நம்ம இன்ஜினோட வைப்ரேஷன் பார்ப்போம். நமக்கு சவுண்டு கேட்போம். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். இப்போ டயரை பொறுத்த வரைக்கும் 15 இன்ச் டயருங்க. உங்களுக்கு சூப்பரா டூயல் டோல டைமண்ட் கட் அலாய் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டிஸ்க்கும் ரியர் ட்ரம்மும் வித் ஏபிஎஸோட இருக்கு. உங்களுக்கு இது பொறுத்த வரைக்கும் பாடி கலர்ல வந்துருது. உங்களுக்கு வித் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெயினான மேட்டர் 360 டிகிரி கேமரா இருக்குங்க. இது ஆட்டோ ஃபோல்டு தான். உங்களுக்கு இது சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. கச்சன்னு எதுவும் வைக்கல. உங்களுக்கு அதுவே நீட்டாக தான் இருக்குது. பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சும்மா வந்து நம்ம வந்து யாரும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டு இந்த கட்டெலாம் கொடுக்காம நீட்டாக இருக்கு. சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டா நம்ம காம்பாக்ட் செக்மெண்ட்ல சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா சன்ரூஃப் சொல்லலாம். இந்த செடான் செக்மெண்ட்ல இந்த நம்ம டிசைருக்கு காம்படிஷன் பார்த்தாக்க ஹூண்டாயில அவுரா சொல்லலாம், மற்றும் ஹோண்டா அமேஸ் சொல்லலாம். அப்புறம் இந்த செடான் செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டா நம்ம டிசைர்ல தான் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பரான விஷயம் தான் உங்களுக்கு. பட் இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அது பெரிய விஷயம் தான். இதில் ஷார்க்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்க்ஃபின் ஆண்டனா வராது. உங்களுக்கு வந்து ஸ்டிக் மாதிரி இருக்கும். வந்தது உங்களுக்கு இப்போ ஷார்க்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது இந்த வெஹிக்கிளுக்கு. அப்படியே பேக்கில் வந்தோம் அப்படின்னா டிஃபாகர் லைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஃபாகர் வந்து லைன் வந்துருதுல டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பேக் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் டிசைர் பழைய டிசைர்ல இந்த டிசைரும் ஃபுல்லாக டோட்டலாக மாறி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு விஷயம் என்னன்னா இந்த பாருங்க, இந்த டைல் லேம்ப் பாருங்க. உங்களுக்கு டைல் லேம்ப் பொறுத்த வரைக்கும் இது வந்து டிரினிட்டி டைல் லேம்ப் அப்படிங்குவாங்க. இதில் வந்து இந்த ஒய் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது அதே போல் முக்கியமான விஷயம் என்னன்னா பேக் சென்சார் வந்து 4 சென்சார் இருக்குது. இதில் ரியர் கேமராவும் இருக்குது. உங்களுக்கு பேக் சென்சாரை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க 2 சென்சார். இதான் முக்கியம். எல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரே லைனாக கொடுத்துருவாங்க. 1 2 3 4 கொடுத்துருவாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா 1 2 இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் கீழே 2 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் இறக்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்போ என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் பின்னாடி போனாலும் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது கவர் பண்ணிட்டோம், செகண்டாக வரதை இது கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு அப்போ நம்ம பயப்படாமல் வந்து நம்ம வந்து பின்னாடி டிரைவ் எடுக்கலாம் வைக்கலாம். உங்களுக்கு இதுதான் இது இருக்குது. 360 கேமரா இருக்குது. பட் டாப் மாடலில் கேமரா இருக்குது 360. இதுவே நம்ம எல்எக்ஸி போனாக்கா
சென்சார் தான், எல்லாம் செய்யப்படும் சென்சார் தான். நம்ம அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுக்கு இது. ஓகேவா? கீயை பொறுத்த வரைக்கும் பழைய மாருதி அதே கீ தான் அப்படின்னு நினச்சா அதாங்க இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுசாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னாக்கா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது. ஓகேங்களா? பூட் ஓப்பன் பண்ணுறதுக்காக பூட்டை வந்து அப்படியே ஆட்டோ பண்ணி நல்ல பூட் ஸ்பேஸ் இருக்குது. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 382 லிட்டருக்கு பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு. ஸ்டெப்னி நல்லா கிடையாது. டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 37 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இப்போ வெஹிக்கிளை நம்ம வந்து இன்டீரியர் பார்ப்போம். நம்ம வாங்க இன்டீரியர் பார்ப்போம். நம்ம ஸ்டேரிங்கை பார்த்துருக்கோம். ஸ்டேரிங்கில் வந்து ஆடியோ கண்ட்ரோல் வந்தது. நம்ம வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல் வருது. க்ரூஸை வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு, க்ரூஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகிறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்ன்றது. கால் வந்து அட்டன் பண்ணலாம், நம்ம கட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ஸ் கமாண்ட் கொடுக்கலாம். நமக்கு இந்த வெஹிக்கிளில் வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பீச் இன்டீரியர் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து உட்டன் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இது 360 கேமரா பார்த்து பார்ப்போம். நம்ம இது ரிவ்யூ காட்டுது இப்போ உங்களுக்கு. இதில் இதுலேயே வந்து இப்போ வியூ மாற்றுவோம். இப்போ நம்ம இது பாருங்க, டாப் வியூ. அது டாப் வியூ காட்டுறாங்க உங்களுக்கு. டாப் வியூ இது ரிவர்ஸ் வியூ. இது இப்போ இது சைடு வியூ, வெஹிக்கிளோட சைடு வியூ. ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கலாம், சைடு வியூ பார்த்துக்கலாம். இதில் எல்லாமே அதில் வந்துருது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஒரு ESP போட்டு வந்துடுது, ஒரு சார்ஜிங் போட்டு. அப்புறம் இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜருக்காக. ஓகே, ஆக்சுவலாக இந்த காம்பாக்ட் சிடானில் சன்ரூஃப் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா இதே SUV இருந்தாக்க வண்டி கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். லென்த் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் குழந்தைங்க ஏறி நிற்க முடியும் நமக்கு. பட் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஜஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் சன்ரூஃப் இருக்குது. அதாவது நான் என்கிட்ட சன்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள்கிட்ட. அதெல்லாம் சன்ரூஃப் இருக்குது இல்லை. பட் ஆனால் சன்ரூஃப் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல எனக்கு. வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மியூசிக் சிஸ்டத்தில் 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 2 ட்விட்டர் வந்துருது உங்களுக்கு. ட்விட்டரை பற்றி 2 ட்விட்டர் இருக்குதுல. இப்போ செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கேன். செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாலாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சனுக்கு ஹெட்ரூம் கொஞ்சம் இடிக்காது உங்களுக்கு. அதே போல் லெக் ரூம் பாருங்கள், நல்ல ஸ்பேசஸ் இருக்குது. லெக் ரூம் ரியர் ஏசி வெண்ட் இருக்கீங்க. மொபைல் ஹோல்டர் இதில் வச்சிடலாம். நம்ம சார்ஜிங் போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று C டைப்பு, ஒன்று A டைப்பு. செகண்ட் ரோவில் நமக்கு ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பட் 3 பேர் வந்து உட்கார முடியுமா கம்ஃபர்ட்டாக அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே வந்து கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 3 பேர் உட்காரலாம். பட் ஆனாக்கா என்ன போல உட்காராங்க அப்படின்னாக்கா ஒரு 2 பேர் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். ஒரு குழந்தைங்க உட்காரலாம். ஒரு சின்ன அடல்ட், அதாவது சின்ன அடல்ட்னாக்க 10 வயசு 15 வயசு உட்காரலாம். அதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உட்கார்றது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் 2 ஹெட்ரஸ் இருக்குது. இதில் சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் 3 பேருக்குமே சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. பேக் ரோவில் உங்களுக்கு 1 2 அதே போல் 3 சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சேஃப்டிக்காக பார்க்கலாம். நம்ம சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி IFO 6 உண்டு. இல்லை குழந்தைங்க உட்காரத்துக்கு, சின்ன குழந்தைங்க உட்காரத்துக்கு அதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது உங்களுக்கு. இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு சீட் பெல்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம உட்கார வச்சுக்கிட்டு IFO சீட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம கூட ஷோரூம்லேருந்து மிஸ்டர் பாண்டித்துறை நம்ம கூட இருக்காங்க. நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, எத்தனை மாடல் இருக்குது, அந்த மாடலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அதான் முக்கியம் நமக்கு. இது இப்போ நம்ம உட்காந்துருக்க டாப் மாடல் இது ZXi Plus அப்படிங்கிற மாடலில் இருக்கோம். நம்ம இது இல்லாமல் இன்னும் 3 மாடல் இருக்குது. இந்த மாடலுக்கும் அந்த மாடலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். நமக்கு பேசிக் மாடலில் தான் நமக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். நமக்கு ZXல என்ன இருக்கும்? ZXiல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழேருந்து வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து நார்மல் LED லைட், உங்களுக்கு கிறிஸ்டல் ஹெட் லைட் வந்துடும். உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபாக் லேம்ப் மட்டும் அதில் வராது. அலாய் வீல் போனீங்க அப்படின்னா பிளாக் பெயிண்டட் அலாய் இருக்கும். டாப் மாடலில் இருக்கும் டியூல் டோனில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இதில் வந்து சிங்கிள் டோனில் உங்களுக்கு பிளாக் பெயிண்டட் அலாய் வந்துடும். ப்ளஸ் அது இல்லாமல் இன்டீரியரில் பார்க்கும்போது 7 இன்ச்சஸில் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. ஸ்மார்ட் பிளே ப்ரோ கொடுத்துட்றாங்க. வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சுங்க. அது 9 இன்ச் டிஸ்பிளே. இது ZXல வந்து ZXiல 7 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ZXiல 7 இன்ச் டிஸ்பிளே உங்களுக்கு. இது வித் கேமராவோட ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட கொடுத்துட்றாங்க. 360 கேமரா வராது. 360 கேமரா டாப் எண்ட் ZXi Plusல மட்டும் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகே, ZXiக்கும் ZXi Plusக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் 360 கேமரா கிடையாது, டியூல் டோன் அலாய் கிடையாது. ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரூஃப் கிடையாது. போல விஷயங்கள் கிடையாது. சன்ரூஃப் கிடையாது, டைமண்ட் கட் அலாய் வீல் கிடையாது, 360 கேமரா கிடையாது.
அப்புறம் 9 inch டச் ஸ்கிரீன் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ZXi Plusல தான் இருக்குது, ZXல கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க, சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஒயரில் சார்ஜிங் போட்டு ரெண்டுமே வந்து ZXi வேரியன்ட்லேயே கொடுத்துறாங்க. டாப் மாடலில் மட்டும் கொடுக்காம ZXiலையும் கொடுக்குறாங்க. அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். LXi இருக்குல்ல, ஆமாம். LXi பற்றி சொல்லுங்க கொஞ்சம். LXiலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இப்போ என்ட்ரி லெவல் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எந்த ஒரு சடான் டைப்லேயுமே கொடுக்காத ஒரு ஃபீச்சர் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்குங்கிறது காமனாகவே கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவல் செக்மெண்ட்லேயே 6 ஏர்பேக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ கொடுத்துறாங்க. இப்போ பழைய டிசைன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இருக்காது பேசிக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க, ரிமோட்டில் லாக் கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு சென்ட்ரல் லாக் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துறாங்க. என்னன்னா ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க, ஹாலஜனில் கொடுக்குறாங்க. பழசில் பார்த்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அது இல்லாமல் ரியரில் உங்களுக்கு வந்து எல்இடி டெயில் லேம்பை கொடுத்துட்றாங்க. டிஃபாகர் லைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் என்ட்ரி லெவல்லே கொடுத்துட்றாங்க. முன்னாடியெல்லாம் டாப் மாடலில் தான் நமக்கு இது கிடைக்கும். இப்போ வந்து பேசிக்லேயே உங்களுக்கு வந்து டிஃபாகர் லைன் இன்பில்டாக கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. வியூவர்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ LXi போகிறதா இருந்துச்சுங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. LXiல வந்துட்டு இப்போ நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னாக்கா 6 ஏர்பேக் வந்துடுது, அதில் டிஃபாகர் லைன் வந்துடுது உங்களுக்கு, ரிமோட் லாக் வந்துடுது, அப்புறம் வந்து பவர் விண்டோ வந்துடுது உங்களுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் அது உங்களுக்கு. என்ன ப்ரைஸ் எக்ஸோரூம் எவ்வளவு? எக்ஸோரூம் 679 ஸ்டார்டிங் மாடல் உங்களுக்கு. 679 எக்ஸோரூம் அது. ஆமாம். ஓகே, 679 ஆண்டோட வரப்போ உங்களுக்கு ஒரு 8,30,000 ரூபாய் வரும். ஓகே, கரெக்ட் தான் உங்களுக்கு. அப்புறம் என்ன இன்சூரன்ஸ் இருக்கு, லைஃப் டாக்ஸ் இருக்கு, எல்லாம் சேர்த்து 8,30,000 வரும் உங்களுக்கு. அது ஓகே. ஒரே ஒரு விஷயம், LXi பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வராது. அதை மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்க மாதிரி இருக்கும். ஜெனரல் அசஸ்ல வாங்கி வச்சா கூட நமக்கு அதே போதுமானதா இருக்கும் உங்களுக்கு. பாக்கி எல்லாம். அடுத்தது VXi மாடல் போய்கிட்டீங்க அப்படின்னா அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி கலர் மிரர் வந்துடும். ஓவரியம் அவுட் சைடு ஓவரியம் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. மிரர்லேயே உங்களுக்கு பாடி கலர் டோர் ஹேண்டில் அடிஷ்னலாக கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோலு, டிரைவர் சீட்டை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா புதுசாக வந்து ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து நார்மல் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ப்ரோ கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீனில் 7 inches கொடுத்துருக்காங்க. கேமரா மட்டும் அதில் இருக்காது, நம்ம அதை அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, கேமரா மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி. ஆமாம். ரியரில் ஏசி வந்துட்டுலாம் மிட் செக்மெண்ட்லேருந்து கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஓகே, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுது. ஆமாம். ஓகே. முன்னாடி இந்த ரீடிங் லேம்ப் இருக்குல்ல, இந்த ரீடிங் லேம்பை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சென்டரில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த வாட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹாலஜன் பல்ப். இது ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னாக்கா சன்ரூஃபர்னால. சன்ரூஃப் இங்கே வந்துருது எங்களுக்கு. அதனால உங்களுக்கு வந்து ரீடிங் லேம்ப் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரீடிங் லேம்ப் இருக்கு, இங்கே ஒரு ரீடிங் லேம்ப் இருக்கு. 2 பக்கம் ரீடிங் லேம்ப் இருக்கு. ஃப்ரண்ட்லேயும் 2 ரீடிங் லேம்ப் இருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்ல வந்திருக்கு உங்களுக்கு. 4 வேரியண்ட், மொத்தம் கலர் பொறுத்த 7 கலரு. வெஹிக்கிள் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் LXiக்கு எக்ஸோரூம் வந்து 6,78,000 எக்ஸோரூம். VXi பொறுத்த வரைக்கும் 7,78 எக்ஸோரூம். ZXi பொறுத்த வரைக்கும் 8,89,000 எக்ஸோரூம். இதுவே ZXi ப்ளஸ் போனாக்க 9,69,000 உங்களுக்கு. மொத்தம் 4 வேரியண்ட் எக்ஸோரூம் பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு உங்களுக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசியாச்சு நமக்கு. இது வந்து 1.2 லிட்டர் இன்ஜின். பட் ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் பழைய வெஹிக்கிளில் வந்து ஹார்ஸ் பவர் வந்துட்டு 90 PS ஹார்ஸ் பவர் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி 83 தான் இருக்குது. மொத்தம் 7 ஹார்ஸ் பவர் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். நமக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது நமக்கு. அதே போல் டார்க்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி 113 டார்க் இருந்துச்சு, இப்போ 112 டார்க் கொடுத்துருக்காங்க. 1% தான் டார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. நோ இஷ்யூ. இந்த வெஹிக்கிள் வந்து பெட்ரோலும் அவைலபிள், CNG அவைலபிள் உங்களுக்கு. CNG பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக 33 மைலேஜ் கொடுக்குறாங்க. அதே போல் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 24.1 கொடுக்குறாங்க, 7 கொடுக்குறாங்க. AMT ஆயிடுச்சுனாக்கா 25.71 உங்களுக்கு மைலேஜ். AMT எதிலே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா AMT பொறுத்த வரைக்கும் VXலேயே ஸ்டார்ட் ஆகிடுது உங்களுக்கு. VX, ZX, ZXi ப்ளஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு. 3 வேரியண்ட்லையும் AMT வந்துடுது. CNG பொறுத்த வரைக்கும் VXi, ZXi ரெண்டுத்துலேயும் வந்து உங்களுக்கு CNG அவைலபிள் இருக்கு. பேசிக் மாடல் LXi பொறுத்த வரைக்கும் 6,78,000 6 ஏர்பேக் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு, ஒரு ஏர்பேக்கே 40,000 வரும். 6 ஏர்பேக் என்னங்கிறத பார்த்துக்க. நீங்கள் வெஹிக்கிள் காஸ்ட்டு 6,78,000 தான். அருமையான வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. முன்னாடி வந்து டிசைரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஸ்டார் ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறப்ப தைரியமாக நம்ம எடுக்கலாம். நமக்கு மைலேஜை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. 24 சொல்கிறாங்க உங்களுக்கு. சிட்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம 20+ எடுக்கலாம் நமக்கு. இதுவே ஹைவேஸ் 24 கண்டிப்பாக எடுக்கலாம் நமக்கு. இந்த இயர்ண்டுக்கு பெஸ்ட்டான கார் அப்படின்னாக்கா மாருதி டிசைரை பற்றி சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்காக வெஹிக்கிள் கொடுத்தது PLA மாருதி கார்ஸ் தான். அவங்க தஞ்சாவூர், திருச்சியில் இருக்காங்க. இவங்க டெல்டா ஃபுல்லாக இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் கீழே கொடுத்துட்றேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்க. இந்த இயர்ண்ட் ஆஃபர் நிறையா இருக்குது உங்களுக்கு. அவங்கள்ட்ட ஆஃபர் கேட்டுக்கங்க. வெஹிக்கிள் அவைலபிலிட்டி பற்றி வரைக்கும் அவங்களை கேட்டுங்க உங்களுக்கு. அடுத்தது எந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பேசுவோம் நம்ம.